எல்லாரும் எப்படி இருக்கீங்க? காஞ்சூரிங் கண்ணப்பன் படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் ட்ரீம் கேச்சர்னு ஒன்று வருதுல்ல, அந்த ட்ரீம் கேச்சரை பற்றி அந்த படத்தில் வந்து நெகட்டிவாக சொல்லியிருப்பாங்க. இந்த ட்ரீம் கேச்சர் வந்து யார் இந்த ஃபெதரை பிச்சாலும் வந்து அவங்க அந்த ட்ரீமுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த ட்ரீமுக்குள்ளே போய் அவங்க இறந்துட்டா அவங்க நிஜத்துலையும் இறந்துருவாங்க. அந்த ட்ரீமுக்குள்ளே என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் வந்து இவங்களுக்கு உண்மையிலேயே நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து சதீஷ் ப்ரோ வந்து அவர் தூங்கிட்டு இருக்கும்போது கனவுக்குள்ளே போயிடுவார். அந்த கனவுக்குள்ளே வந்து அவர் எதுலையும் இடிச்சுப்பார். அவர் தூங்கி எந்திரிச்சு பார்த்தா அவருடைய நெத்தியில வந்து உண்மையாவே ரத்தம் வழிஞ்சிட்டு இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி அந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. இந்த ட்ரீம் கேச்சர் வந்து உண்மையிலே இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ், இது வந்து உண்மையிலே இருக்கு. இது வந்து பார்க்க வந்து ரொம்பவே அழகா இருக்கும். அந்த படத்துல வந்து நெகட்டிவ் ட்ரீம் கேச்சர், அதனால வந்து அது ஒரு சைஸா காமிச்சிருப்பாங்க. அதை பத்தி நம்ம வேண்டாம், யோசிக்கவே வேண்டாம். உண்மையான ட்ரீம் கேச்சர் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 9 கலர்ல இருக்காங்க. விதமா ஒயிட்டு, பிளாக் அண்ட் ஒயிட்டு, பிளாக்கு, ப்ரௌனு, எல்லோ, ஆரஞ்ச், ப்ளூ, ரெட், அப்புறம் என்ன கலர் இருக்கும், க்ரீன், இந்த மாதிரி கலர்ஸ்லாம் அது இருக்கான். ஒவ்வொரு கலர்ஸும் வந்து ஒவ்வொரு விஷயங்களை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு வந்து சொல்லப்படுது. சரி, இந்த ட்ரீம் கேச்சர்னா வந்து என்ன? இது ஆக்சுவலா உண்மையிலேயே எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ட்ரீம் கேச்சர் கனவு பிடிச்சி அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ட்ரீம் கேச்சரை கொண்டு வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டோம்னா, நம்ம குழந்தைங்களுக்கு இல்லை நம்மளுக்கு நடக்கிற வஸ்ட் நைட் மேர், கெட்ட கனவு, அதை வந்து ஃபில்டரைஸ் பண்ணி அதை வந்து பாசிட்டிவாக மாற்றும். பாசிட்டிவாக வர்ற கனவை உண்மையிலேயே வந்து நம்ம லைஃப்பில் கொண்டு வந்து நடக்க வைக்கும் அப்படின்னு வந்து இந்த ட்ரீம் கேச்சர் வந்து செய்யுமா. சூப்பராக இருக்குல்ல? இது உண்மையாக இருந்தால் ரூமுக்கு ரூமு இஷ்டத்துக்கு கலர் கலராக நம்மளும் கூட ட்ரீம் கேச்சர் மாட்டிடலாம். இந்த ட்ரீம் கேச்சர் வந்து ஒவ்வொரு கலரும் ஒவ்வொரு கேரக்டரிஸ்டிக்ஸை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அது வந்து ரெட்டு வந்து ஆக்டிவான கலர் எப்பயுமே, அது நம்மளுக்கே தெரியும். ஸோ இந்த ரெட்டு வந்து நல்ல மெடிடேஷன், யோகா, இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. இந்த மாதிரி வந்து ஒரு 9 கேட்டகரிஸில் என்னென்னலாம் ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த 9மே வந்து ஒன்னோட ஒன்று சம்மந்தப்பட்டது தான். தனித்தனின்னு ஒன்றும் நம்ம பிரித்து பேசுகிற அளவு ஒன்றும் இல்லை. பிளாக் வந்து நெகட்டிவை வந்து தடுக்கும், ஒயிட் வந்து நெகட்டிவாக பாசிட்டிவாக மாற்றும். இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒரு ஒற்றுமைக்குள்ளே தான் வருது. அந்த 9 கலருமே ரெப்ரசன்ட் பண்ணுற விதம் வந்து ஒன்றா தான் இருக்குது. உங்களுக்கு வர்ற கனவு வந்து பியூரிஃபையராக இருக்கணும், கெட்ட கனவே வரவே கூடாது அப்படின்னா நீங்கள் வாங்க வேண்டிய கலர் வந்து ப்ளூ. அந்த ப்ளூ கலரை வந்து எங்கே மாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, பெட்ரூமில் நம்ம பெட்டுக்கு மேலே நம்ம தலைக்கு மேலே இப்படி இருக்க மாதிரி மாட்டணுமா. நம்மெல்லாம் எப்படிப்பட்ட கேரக்டரு? நம்ம வந்து ப்ளூ கலரில் வாங்கிட்டு இன்னைக்கு வந்து எனக்கு கெட்ட கனவே வரக்கூடாது அப்படின்னு நம்ம பெட்ரூமில் நம்ம தலைக்கு மேலே மாட்டி வச்சுட்டு திடீர்னு நைட்டு சடனாக முழிச்சிட்டு ஐயோ ஏதோ தொங்குது அப்படின்னு பயப்படுற ஆளுங்க. அதனால நீங்கள் அவ்வளோ க்ளோஸ்அப்பாக கூட மாட்ட வேண்டாம், பெட்ரூமில் ஒரு ஓரத்தில் கூட மாட்டிக்கங்க. இந்த ட்ரீம் கேச்சரை வந்து கிஃப்டாக வந்தாலோ இல்லை நம்ம யாருக்கும் கிஃப்ட் பண்ணினாலோ ரொம்ப ரொம்ப நல்லதான். இப்போ வீட்டில் எப்படி ஒரு மணி பிளான்ட் வளர்க்குறோம், மணி பிளான்ட் வளர்த்தா நம்மளுக்கு வந்து நிறைய காசு பெருகுமா அப்படின்னு சொல்லி, அதுவும் இல்லாமல் அந்த மணி பிளான்ட்டை வந்து திருட்டு வந்து வளர்த்தாதான் அது வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு ஒரு கூற்றும் வந்து இருக்கு இல்லையா? அதனால நம்ம வந்து வீட்டுக்கு வீடு பார்த்தீங்கன்னா மணி பிளான்ட் வச்சிருப்போம், சின்ன பாட்டிலில் போட்டு வளர்த்துட்டு இருப்போம். இட்ஸ் ஈக்குவல் டு ட்ரீம் கேச்சர். அதே மாதிரி தான் இப்போ ட்ரீம் கேச்சர் வந்து நம்ம வீட்டுக்குள்ளே நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா வந்து நல்ல கனவு வருது, கெட்ட கனவே வராதுப்பா, எனக்கு நல்ல கனவு மட்டும்தான்ப்பா அந்த ட்ரீம் கேச்சர் வந்து எனக்கு வந்து வைபை வந்து இழுத்து கொடுக்கும் அப்படின்னா நம்ம ஆப்வியஸ்லி அந்த ட்ரீம் கேச்சரை நம்ம எல்லார் வீட்லேயுமே வச்சுக்கலாமே, ஒன்றும் தப்பு இல்லையே. இந்த ட்ரீம் கேச்சரை வந்து இதோடைய ஆரிஜின் என்னன்னு கேட்டிங்கன்னா நார்த் அமெரிக்கான்னு சொல்லப்படுது. இந்த நார்த் அமெரிக்காவில் இப்போ நம்மளுக்கு எப்படி இங்கே வந்து நம்ம பயந்தா தாயத்து போடுவோம்ல, அது வந்து தாயத்து தான். நம்மளை பொறுத்தவரை ட்ரீம் கேச்சர், அவங்கள பொறுத்தவரையே அது ஒரு தாயத்து மாதிரி. அந்த ட்ரீம் கேச்சர்லேயே தாயத்து எல்லாமே கட்டி அதை வந்து அவங்க வந்து எல்லார் வீட்லேயுமே வந்து வச்சுருப்பாங்களாம். ஸோ வெளிநாடுகளில் வந்து இதுக்கு முன்னாடியும் சரி இப்பயும் சரி அவங்களுடைய கடவுளை எப்படி பிலீவ் பண்ணுறாங்களோ அதுக்கு ஈக்குவலாக பிளாக் திங்ஸ், பிளாக் மேஜிக், இந்த மாதிரி விஷயங்களையும் அவங்க பிலீவ் பண்ணுவாங்க. அந்த நெகட்டிவ் வைப் வந்து அவங்கள அட்டாக் பண்ணிடக்கூடாது, அதுலேருந்து தன்னை தற்காத்துக்கணும் அப்படின்றதுக்காக இன்வென்ட் பண்ணது தான் இந்த ட்ரீம் கேச்சர். இப்போ நம்மலாம் எப்படி வீட்டில் வந்து வீட்டு வாசலுக்கு நேராக வந்து கண்ணாடி வச்சோம்னா கெட்ட வைப் ஃபுல்லாக அது வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணி வெளியில் கொண்டு போயிடும் அப்படின்றது வந்து நம்ம வந்து பிலீவ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து அங்கே வந்து இந்த ட்ரீம் கேச்சரை பிலீவ் பண்ணுறாங்க. இப்போல்லாம் எல்லாருமே அலங்கார பொருளை வந்து விரும்ப ஆரம்பிச்சிட்டோங்க. ஏன் வீட்டில் இது வச்சா அழகாக இருக்குன்னா நான் கண்டிப்பாக இதை வந்து வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து இந்தியாலையுமே கூட இந்த ட்ரீம் கேச்சரை வந்து எல்லாரும் கிஃப்ட் பண்ணிக்கிறது, அவங்க வீட்டில் ஆசையாக எடுத்துகிட்டு போய் வச்சுக்கிறது, அதெல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ட்ரீம் கேச்சரை வந்து வீட்டில் மாட்டிட்டோன்னா கனவு வந்து நல்லதா மாறுமா, அந்த நல்லதா மாறின கனவு வந்து பலிக்குமா அப்படின்றதெல்லாம் உண்மையோ உண்மை இல்லையோ அதெல்லாம் இருக்கட்டும்.
உண்மையான ட்ரீம் கேச்சர் என்னன்னு நான் சொல்லட்டுமா? எனக்கு புரிஞ்ச வரைக்கும், உண்மையான ட்ரீம் கேச்சர் நம்மளுடைய பொட்டன்ஷியல் தாங்க. நம்ம ஒரு விஷயம் கிடைக்கணும்னு எவ்ளோ பொட்டன்ஷியல் போடுறோம், எவ்ளோ அதுக்காக மெனக்கெடுறோம், எவ்ளோ வொர்க் அவுட் பண்றோம் அப்படின்றத பொறுத்து தான் நம்மளுடைய சக்சஸும் அமையும். ஸோ நம்ம நல்லா வரணும், நம்ம லைஃப்ல வந்து நம்ம நல்லா சக்சஸ் பண்ணணும் அப்படின்னு நம்ம மனசார நெனைக்கிறோம் இல்லையா? அந்த வைப்ரேஷன் தான் என்ன பொறுத்தவரை ட்ரீம் கேச்சர். ஸோ அலங்கார பொருள விரும்புறவங்க, உங்க வீட்லயும் ட்ரீம் கேச்சர் வாங்கி வச்சுக்கோங்க. அத தாண்டி நீங்க உங்க லைஃப்ல பண்ணணும்னு நெனைக்கிற விஷயங்களுக்கு அதிகப்படியான முயற்சி பண்ணுங்க. அதிகப்படியான எஃபோர்ட் போடுங்க. லைஃப்ல கண்டிப்பா நீங்க அந்த விஷயத்த அச்சீவ் பண்ணியே தீருவீங்க. தேங்க் யூ. பாய். யூடியூப்னா அதுதானே தமிழ் ஆங்கிலம் கிடையாது.